பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ங்க. இன்றைய விற்பனை பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து தலச்சேரி போயர் கிராஸில் ஒரு கிடா குட்டிங்க. 36 கிலோ இருக்குதுங்க. கிடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருக்கும். நல்லா சாஃப்ட் டைப்புங்க. நல்லா ஆள் பழக்கத்தில் இருக்கிறதுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாள் ஆச்சுங்க. 4-5 நாளாகவே பார்த்திங்கன்னா நல்லா தீனி எடுத்துகிட்டு நல்லா இருக்குதுங்க. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6.5 மாதம் இருக்கும். ப்ரீடிங்க்கு இப்போது ஆகுமான்னு கேட்டால் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஒரு குட்டி ரொம்ப நாளாக வந்து நம்மகிட்ட ஒரு லாட்டில் வந்த சோஜத் ஃபீமேல் கிட்ட வந்து சேல்ஸ் ஆகாத இருந்தது. ஏன் சேல்ஸ் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கால் கொஞ்சம் விரிவாங்கின மாதிரி இருந்ததுங்க. கால் கொஞ்சம் ஊனமாட்டு இருந்தது. அதனால் வர நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படிங்கிறப்பல கேட்டிருந்தாங்க. சரி கால் வளைஞ்சிருக்கனால சரி நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லி நானும் விட்டேனுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பெரிய மேல் கூட தான் இருந்ததுங்க. சோஜித் மேல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறி தாங்க. டக்குன்னு வந்து ப்ரீடிங்க்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த டைம் வந்து அசாமியில் வந்து நம்ம ஒரு லாஸ்ட் போஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, ஒரு ஆடு ப்ளஸ் ஒரு குட்டியோடு வந்திருந்தது. அந்த குட்டி வந்து இப்போது இதையும் அந்த அசாமி குட்டியுமே இந்த சோஜித் ஃபீமேலே ஒரு நாள் அடைச்சி வச்சுருந்தாங்க. அடைச்சி வச்சதையும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து அதை ஹீட்டுக்கு வர அளவுக்கு பண்ணிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னு. நிறைய ஃபார்மில் பார்த்திங்கன்னா நான் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்குறேங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அசாமி குட்டி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன் இது மாதிரி அசாமி குட்டியை வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது கிராஸ்க்கு சோஜித் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், மேல் வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணாது அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. அதனால் வந்து இது மாதிரி ஒரு அசாமியில் வந்து ஒரு குட்டி வாங்கி விட்டால் அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து ஒரு 30 நாள் 35 நாள் குட்டி போட்டு ஆன ஆடுகளுக்கெல்லாம் வந்து இது மாதிரி விட்டால் ஒரு 40 நாள் 45 நாளில் வந்து கிராசிங்க்கு வந்துடும் அப்படின்னாங்க. இதே பார்த்திங்கன்னா நாட்டாடுகள் வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குங்க. அதை விட்றப்ப பார்த்திங்கன்னா கிராசிங் ஆயிருங்க. இந்த கடாய் விட்றப்ப பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கிராஸ் ஆகாது. ஏன்னா இது சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால கிராசிங் ஆகாது. ஆனால் வந்து இது ஆடுகளை வந்து சீக்கிரம் கிராஸ்க்கு வர அளவுக்கு பண்ணிடுங்க. நார்மலாக நம்மகிட்ட சேல்ஸுக்கு நிறையா விதமான அசாமி குட்டிகள் வந்திருக்குதுங்க. வந்தாலும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஷார்ட் டைப்புங்க, ரொம்ப மினி டைப்பில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து நம்மகிட்ட எந்த விதமான மேலுமே வந்து வந்தது இல்லைங்க. இது ரொம்ப ஸ்பீடுங்க. பார்த்திங்கன்னா எந்நேரம் பார்த்திங்கன்னா ஆட்டை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இந்த வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஆடுகள் வந்து நம்மகிட்ட கிராசிங் ஆயிடுச்சு நம்ம மேலுக்கு வந்து. இந்த வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 7-8 மேலுக்கு மேலே ஒரு 2 பல் 4 பல் தரத்தில் ஒரு 60-70 கிலோ சைஸில் சோஜித் சேல்ஸுக்கு வந்தது. அதில் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்தா வந்து நம்ம ஆடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லைனேஜில் இருக்கிற கிடாய்களை தான் வந்து நம்ம ஆடுகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சேம் லைனேஜில் இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கு வந்து ஒவ்வொரு கிடாய்ங்கிறப்ப நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து நல்லா தெளிவாக வர குட்டிகளை வந்து நம்ம அடுத்த ப்ரீடருக்காக யூஸ் பண்ணுவோங்க. ரொம்ப நன்றிங்க.